வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே அணு ஆயுத போட்டி. இரண்டாம் உலகப் போரின் முடிவில் மனிதன் பார்த்திராத ஒரு புதிய சக்தி வெளிப்பட்டது. அதுதான் அணு ஆற்றல், நியூக்ளியர் பவர். அது நாகசாகி, ஹிரோஷிமா ஆகிய நகரங்களை ஒரே கணத்தில் சாம்பலாக்கியது. அந்த நாளிலிருந்து உலகம் மாறிவிட்டது. மனித குலத்தின் வரலாற்றில் அணு ஆயுத போட்டி ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. 1945ஆம் ஆண்டில் அமெரிக்கா அணுகுண்டை பயன்படுத்திய முதல் நாடாக உருவெடுத்தது. அது சக்தியின் உச்சம் என்று கருதப்பட்டது. ஆனால் 4 ஆண்டுகள் கழித்து 1949ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியம் தனது முதல் அணுகுண்டை சோதித்தது. அந்த வெடிப்புடன் உலகம் முழுவதும் அச்சம் பரவியது. இனி அமெரிக்கா என்ற ஒரு நாடு மட்டும் அல்ல, சோவியத் ஒன்றியமும் சேர்ந்து இரு வலிய சக்திகளும் முழு உலகத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமையை பெற்றன. 1950களில் இந்த போட்டி தீவிரமடைந்தது. அமெரிக்கா ஹைட்ரஜன் குண்டு உருவாக்கியது. அது ஹிரோஷிமா குண்டை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது. அதனைத் தொடர்ந்து சோவியத் ஒன்றியம் தங்களது ஹைட்ரஜன் குண்டையும் வெற்றிகரமாக சோதித்தனர். இவ்வாறு தொடங்கியதுதான் பயம் மூலம் சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் டெரர். இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று தாக்கினால் இரண்டுமே அழிந்து போகும். இதுவே மியூச்சுவல் அஸ்யூர்டு டெஸ்ட்ரக்ஷன். அமெரிக்கா தன் அணு ஆயுதங்களை ஐரோப்பிய நாடுகளிலும் பசிபிக் கடலிலும் வைக்க தொடங்கியது. அதேபோல் சோவியத் ஒன்றியம் தன் ஏவுகணைகளை கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் நிலைநிறுத்தியது. 1962இல் கியூபா ஏவுகணை நெருக்கடி குளிர்போரின் உச்ச நிலையை அடைந்தது. சோவியத் ஒன்றியம் கியூபாவில் ஏவுகணைகள் வைத்து அமெரிக்காவை மிக அருகில் நேரடியாக மிரட்டியது. அமெரிக்கா பதிலுக்கு கடல் முற்றுகையை அறிவித்தது. உலகம் மூச்சு பிடித்து பார்த்தது. அணுயுத்தம் தொடங்கிவிடுமா? அதிர்ஷ்டவசமாக இரு தரப்பும் பின் அடைந்தன. ஒரு அணு யுத்தம் அன்றைய தினம் தவிர்க்கப்பட்டது. அணு ஆயுத போட்டி என்பது பயத்தையும் பெருமையையும் இணைத்தது. விண்வெளி போட்டி, ராக்கெட் தொழில்நுட்பம், அறிவியல் ஆராய்ச்சி எல்லாம் அணுசக்தி போட்டியின் விளைவுகளே. அதே சமயம் உலக நாடுகள் அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்த முயன்றன. 1963இல் பார்சியல் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி, 1970இல் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி NPT எனும் ஒப்பந்தங்கள் உலக அமைதிக்கான முயற்சிகளாக அவை அமைந்தன. ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் முழு பூமியையே அழிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தன. அணு ஆயுதம் ஒரு பாதுகாப்பு கருவி அல்ல, ஒரு அச்சுறுத்தல் கருவி. மனித அறிவின் உச்சம் அதை உருவாக்கியது. ஆனால் அதே அறிவு அதன் விளைவுகளை பற்றி இன்னும் பயந்து கொண்டே நிற்கின்றது. இவ்வாறு குளிர்போரின் இருள் அணுக்கதிர்களின் நிழலில் மேலும் தீவிரமானது. உலகம் முழுவதும் பயமும் எச்சரிக்கையும் ஒன்றாக வாழ்ந்தன. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரில்